சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று வரை நீ என்னிடம் எத்தனையோ வேண்டுதல்களை வைத்துள்ளாய். எத்தனையோ விஷயங்களை செய்து தருமாறு என்னிடம் கேட்டும் உள்ளாய். அத்தனையும் நான் உனக்காக செய்தும் தந்திருக்கிறேன், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி. நாம் இருவரும் பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கொண்டுள்ளோம். ஆனால் இப்பொழுது நான் உன்னிடம் ஒரு தட்சணையை கேட்கப் போகிறேன். இந்த தட்சணையை இன்றே இப்பொழுதே என் பாதத்தில் நீ வைத்து விட்டாயானால் உனக்காக எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து தருவதாக நான் வாக்களிக்கின்றேன். என் சாயப்பா, உனக்கு ஆராதனை செய்யக்கூட என்னிடம் பணம் இல்லையே என்று கவலைப்படாதே. உன் மனதில் உள்ள குமுறலை நான் அறிவேன். அது உன் வாழ்வில் உள்ள நிம்மதியை கெடுக்கிறது. நீ கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன் என்று பலமுறை கூறினேன் அல்லவா? யாருக்கு கஷ்டங்கள் இல்லை, யாருக்கு துன்பங்கள் இல்லை. கர்ம பலன்களின் ஆதிக்க சூழ்நிலைகளால் நீ விரும்பிய எண்ணங்கள் அனைத்தும் தள்ளி போகும். அந்த சூழ்நிலைக்கு நீ தள்ளப்படுகின்றாய். ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டல்லவா? எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு உண்டல்லவா? உனக்கான தீர்வை கூறவே இன்று நான் வந்துள்ளேன். சரியான தீர்வை, நிரந்தரமான தீர்வை கூறுகிறேன். அதற்காக நான் உன்னிடம் எதிர்பார்க்கும் தட்சணை என்னவென்று தெரியுமா? பொன்னோ பொருளோ அல்ல, ஆடம்பர பூஜையோ ஆராதனையோ அல்ல. உன்னிடம் இருக்கும் குரோதம், கோபம், பழி வாங்குதல், பயம், பதற்றப்படுதல் ஆகிய கெட்ட குணங்களை நான் உன்னிடம் தட்சணையாக கேட்கின்றேன். இவற்றையெல்லாம் இன்றே இப்பொழுதே என் பாதத்தில் தட்சணையாக கொடுத்துவிடு. அதற்கு பதிலாக பொறுமை, சகிப்புத்தன்மை, இன்பம், துன்பங்களை சமநிலையாக எடுத்துக்கொள்ளும் மனோபலம், மனோதைரியம், துன்பத்திலும் புன்னகை செய்யும் மனம், சிக்கல்கள் வரும்போது பதற்றப்படாமல் தீர்வு காணும் அமைதியான குணம் என்ற வரங்களை நான் உனக்கு தருகிறேன். நான் கேட்ட இந்த தட்சணைகளை யார் எனக்கு கொடுக்கிறார்களோ அவர்களை விட்டு அனைத்து துன்பங்களையும் போய்விடும். அதற்கு பதிலாக நான் தரும் வரங்களை மனதார பெற்றுக்கொள்பவர்களுக்கு இன்பங்கள் முழுமையாக காத்திருக்கிறது. இவற்றையெல்லாம் என்னிடம் கொடுத்துவிட்டு உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னை நினைத்து பிரார்த்தனை செய். நீ பிரார்த்தனை செய்யாவிட்டாலும் கவலை இல்லை. உனக்கு என்ன தர வேண்டும் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாக தெரியும். நான் உன்னை கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். உன் மேல் அக்கறையுடன் தான் இருக்கிறேன். என் வார்த்தைகளை எல்லாம் நீ கேட்டு நடந்தாயானால் உன் வாழ்வில் அற்புதங்களும் ஆச்சரியங்களும் வெகு சுலபமாக நடக்கும். நீ ஏன் ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கை மாறும். மனதில் பலமில்லாமல் தவிக்கிறாய் என் பிள்ளையான நீ, வேதனை கொள்ளலாமா? உன் அப்பா நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னிடம் உள்ள தேவை இல்லாதவற்றை எல்லாம் என்னிடம் தந்துவிட்டு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை என்னிடமிருந்து பெற்றுக்கொள். நிச்சயம் நீ வாழ்க்கையில் வெற்றி காண்பாய். நான் கேட்ட தட்சணைகளை என்னிடம் கொடுத்து விடுவாய் அல்லவா? அப்படி ஒரு முறை கொடுத்து விட்டாயானால் நான் உனக்கு தரும் வரங்களை யாராலும் தடுத்து நிறுத்த இயலாது. என் தட்சணைகளுக்காக நான் காத்திருக்கிறேன். விரைவில் முடிவெடுத்து விட்டு என்னை பார்க்கவா. நானும் உனக்கான வரங்களை என் கைகளில் ஏந்து கொண்டு காத்து கொண்டிருக்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.